ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த ஒரு கட்சியில நான் முதல்வரா, நீ முதல்வரான்னு எல்லாருமே போட்டி போட்டுட்டு சேர்ந்து ஒண்ணா வந்தா எப்படி இதெல்லாம் சாத்தியமா? அந்த மாதிரி ஒரு கதையில தான் இப்ப சசிகலாவை எல்லாருமே வந்து என்னம்மா நீ எதுக்காக நீங்க வந்து இப்ப போட்டி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இபிஎஸ் ஒரு எதிரி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது சமீப காலமா நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வகையில இபிஎஸ் ஓட பேரை எடுத்தாவே இன்னும் டைம் இருக்கு, அப்ப பேசிக்கலாம். இப்ப எதுக்கு எல்லாரும் அடிமட்ட தொண்டர்கள் வந்து டிசைட் பண்ற விஷயம் தான் நடக்கும். அதுதான் எங்களுடைய கட்சி வந்து எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் எங்களுடைய அஜெண்டா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது ஒரு பக்கம் சரி ஓகேங்க, என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும் போது வேற கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க, எங்களை அப்படியே வந்து தூக்கி வீசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நடக்கவே நடக்காது. ஒரு பெரிய கடல்ல ஒரு பக்கெட் அளவு ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் ஒண்ணு ஊத்திடலாம் அப்படின்னு நினைச்சா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சோ அவங்க சொன்ன அந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க போல. ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் அகெயின் டிஎம்கே பத்தி வந்துட்டு தமிழக டிஎம்கே வந்து அங்க போய் பார்லிமெண்ட்ல பேசும்போது தமிழக மக்களை அங்க ஒரு நபர் வந்து அவதூறா பேசியிருந்தாரு. இந்த விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது டிஎம்கே வந்துட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்காக, எல்லாருடைய மைண்ட் செட்டையும் மாத்துறதுக்காக, அவங்க பண்ற தப்பை மறைக்கிறதுக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் திரும்பி இருக்காங்க. அது வந்து ஒரு சென்டரு, அதை வந்து யோசிச்சுக்கணும், அவங்க நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு அவங்கள வந்து நம்ம எதிர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஓகேவான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் மேபி ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் முடியலடா சாமின்னு தான் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப் டு டேட் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.